Good morning, my dear 4th standard student. எல்லாரும் இப்போ நம்ம 4th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் முடிச்சாச்சு, செகண்ட் டேர்முக்கு வந்தாச்சு. செகண்ட் டேர்மோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸில் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இந்த டேர்மோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளார போகலாம். ஓகேவா? மேக்ஸில் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், என்னென்னலாம் பார்த்துருப்போம்? மேக்ஸில் என்ன பார்த்துருப்போம்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் தான் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அடிஷன்னா என்ன பண்ணணும்? ஏதாவது 2 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். அடிஷனோட சிம்பிள் என்னது? ப்ளஸ். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஞாபகம் இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்து ஞாபகப்படுத்திக்கோங்க. சரியா? அடுத்து என்னது? சப்ராக்ஷன். சப்ராக்ஷன்னா என்னது? மைனஸ். ஏதாவது ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டு ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பரை சப்ராக்ட் பண்ண சொல்லுவாங்க. சப்ராக்ட் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனோட சிம்பிள் எப்படி போடுவோம்? இப்படி கிராஸ் எக்ஸ் மாதிரி போடுவோம். ஓகேவா? அப்போ 2 நம்பரை எடுத்து மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து டிவிஷன். டிவிஷனோட சிம்பிள் என்னது? டிவைட். இதுதான் டிவைட். ஓகேவா? 2 நம்பர் கொடுத்துருவாங்க, அதில் ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே போட்டிருக்கேன், பார்ப்போமா? அடிஷன். இப்போ என்ன சொல்கிறாங்க? 5 + 2ன்னு சொல்கிறாங்க. 5ன்னு ஒரு நம்பர், 2ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 5 + 2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5 in the mind, 2 in the finger. ஆஃப்டர் 5 என்ன கிடைக்கும் நமக்கு? 6, 7. அப்போ 7. ஆன்சர் இஸ் 7. நெக்ஸ்ட் சப்ராக்ஷன். 7ல இருந்து 4 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆஃப்டர் 7 in the mind, ஆஃப்டர் 4 எனக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? 5, 6, 7. எவ்வளோ நம்பர்ஸ் உனக்கு கிடைச்சிருக்கு? 1, 2, 3. 3 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ 3. ஓகேவா? அடுத்து என்னது? மல்டிப்ளிகேஷன். இப்போ இதில் 4ன்ற ஒரு நம்பர், 2ன்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ எதால மல்டிபிள் பண்ண போகிறோம்? 4-ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இங்கே 2ன்றது என்னது? மல்டிப்ளேயர். ஓகேவா? 4ன்றது மல்டிப்ளைடு. The number 4 is multiplied by the multiplier 2. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் இனிமேல் வர வர பெரிய கிளாஸ் வந்ததுனால இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எது மல்டிப்ளேயர், எது மல்டிப்ளைடு, நமக்கு ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது, இதெல்லாம் நீங்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் டீப்பாக படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? டிவிஷன். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? 10-ஐ 5ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ 10ன்றது என்னது? இங்கே டிவிடெண்ட். 5ன்றது டிவைசர். That means 5 is a divisor of 10. ஓகேவா? இது மாதிரிலாம் நீங்கள் இன்னும் சொல்லி சொல்லி படிச்சுக்கணும். அப்போனா தான் இன்னும் பெரிய கிளாஸ்லாம் போனால் இன்னும் மேக்ஸில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம டிவைட் பண்ணுவோம்? 10-ஐ 5ஆல் டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி தானே டிவைட் பண்ணுவோம்? 10, 5. ஓகேவா? அப்போ 5 டேபிள் எழுதிப்போம். 10ல் எத்தனை டைம்ஸ் 5 இருக்குது? 2 டைம்ஸ் 5 இருக்குது. அப்போ உங்களுக்கு கோஷன்ட்ல என்ன போடுவீங்க? நீங்கள் 2 போடுவோம். அப்போ 2 × 5 = 10. 10ல் 10 சப்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0. ஓகேவா? அப்போ இங்கே ரிமைண்டர் என்னது? 0. கோஷன்ட் என்னது? 2. புரிஞ்சிருச்சா? எல்லாரும் ஞாபகப்படுத்திக்கிட்டீங்களா? இதில் நீங்கள் இன்னும் இதை நான் சும்மா சிங்கிள் டிஜிட் போட்டு ரீகால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் 2 டிஜிட் 3 டிஜிட் எல்லாமே படிச்சிருப்பீங்க. வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது சம்ஸ்லாம் எடுத்து போட்டு பார்க்கணும். மேக்ஸ் எப்போவுமே போட்டு பார்த்துட்டே இருந்தால் தான் மேக்ஸில் இன்னும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிவிஷன் 4th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்முக்கு டிவிஷன் வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ டிவிஷனில் உள்ள வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிடா. நம்ம ஏன் டிவிஷன் படிக்கிறோம் அப்படின்றத இதிலிருந்து நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? ஏன் டிவிஷன் படிக்கிறோம் அப்படின்னு இப்போ போகலாமா? நம்ம இப்போ 4th ஸ்டாண்டர்டோட செகண்ட் டேர்ம் கிளாஸ்க்கு போகலாம். ஓகேவா? என்ன பார்க்க போகிறோம்? டிவிஷனோட வேர்ட் ப்ராப்ளம். ஓகேவா? டிவிஷன்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம்.
ஓகேவா? அதோட வேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கிவன் கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க, கொஷினை ரீட் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு ஆன்சர் போடணும். ஓகேவா? யாரும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு. நயன் டாய் மோட்டார் கார் காஸ்ட் இஸ் 972. எல்லாருமே நீங்க மோட்டார் கார் வச்சு விளையாடுவீங்க சின்ன பிள்ளைல. இப்போவும் சின்ன பிள்ளைங்க தான் நீங்க விளையாடுவீங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க, 9 மோட்டார் கார் காஸ்ட். காஸ்ட்னா என்னது? ருபீஸ். ஓகேவா? 9 மோட்டார் காரோட காஸ்ட் என்னவா? 972 அப்படின்னு அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த ஒன் டாய் மோட்டார் கார். அப்ப ஒரு மோட்டார் காரோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 9 காரோட ரேட்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்க, ஒன் மோட்டார் காரோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் நம்ம இப்போ போடலாமா? நம்ம கிட்ட என்ன கிவன்ல கொடுத்துருக்காங்க, 9 மோட்டார் காரோட காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். என்ன எழுதலாம்? காஸ்ட் ஆஃப் 9 மோட்டார் கார் எவ்வளோ? ருபீஸ் 972. இதுதானே நமக்கு கிவன்ல கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஒன் டாய் மோட்டார் கார். ஒரு காரோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ஒன் மோட்டார் கார் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க வேல்யூவோட இந்த 9 டிவைட் பண்ணணும். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 972 எதால டிவைட் பண்ணணும், டிவைடட் பை 9. 9ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு, 972 எதால டிவைட் பண்ண போறோம், 9ஆல டிவைட் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம என்ன எடுத்துப்போம், 9 பார்ப்போம். 9ல 9 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும், 1 டைம்ஸ். அப்போ 1 9 is 9. ஓகேவா? அடுத்து 9ல 9 சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 0. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் டேர்மை கீழே எழுதுவோமா, 7. இப்போ 7ல 9 டிவைட் ஆகுமா, ஆகாது. ஏன்னா 7ன்றது 9ஐ விட சின்ன நம்பர். ஸோ டிவைட் ஆகாது. அப்போ நம்ம இங்கே கோஷன்ட்ல என்ன சேர்த்துக்கணும், 0. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பிளேஸ்ல உள்ள வேல்யூ என்ன இருக்கு, 2. 2வை கீழே இறக்குங்க. என்ன கிடைக்குது நமக்கு, 72. இப்போ 72 எத்தனை டைம்ஸ் 9ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ 9 டேபிள் சொல்லி பாருங்க, 72 எத்தனை டைம்ஸ் கிடைக்குதுன்னு. எத்தனை டைம்ஸ் கிடைக்கும், 8 டைம்ஸ். ஏன்னா 8 into 9 is equal to 72. அப்ப சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 0. புரிஞ்சிருச்சா? எப்படி டிவைட் பண்றோம்னு புரிஞ்சிருச்சா? அப்ப நமக்கு கோஷன்ட்ல என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 108. அப்ப which is equal to rupees 108. 108ன்றது என்னது, காஸ்ட் ஆஃப் ஒன் மோட்டார் கார். ஓகேவா? எப்பவுமே நிறைய திங்ஸோட வேல்யூஸ் கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணணும். இதை நீங்க என்னைக்குமே மறக்கவே கூடாது. ஓகேவா? இப்போ நீங்க மம்மி கூட ஷாப்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோ. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 5 சாக்லேட் வாங்குறீங்க. ஓகேவா? அந்த கடைக்காரர் என்ன கேட்குறாரு, 50 ருபீஸ் கொடு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க எவ்வளோ சாக்லேட் வாங்குறீங்க,
5 சாக்லேட் வாங்குறீங்க. ஓகேவா? என்ன கேட்குறாங்க கடைக்காரங்க? 50 ருபீஸ் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நீ உங்கள் மம்மிகிட்ட 50 ருபீஸ் வாங்கி கொடுத்துட்ட. ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மம்மி உங்ககிட்ட கேட்குறாங்க, எவ்வளோ சாக்லேட்ஸ் தம்பி வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 5 சாக்லேட் வாங்கினேன் மம்மி அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? அப்புறம் மம்மி ஒரு சாக்லேட்டோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டோட எவ்வளோ சாக்லேட்டுக்கு கொடுத்தீங்களோ அதை டிவைட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எவ்வளோ ருப்பி பே பண்ணீங்க? 50 ருபீஸ் கொடுத்தீங்களா? எவ்வளோ சாக்லேட்டுக்கு? நம்பர் ஆஃப் சாக்லேட் எவ்வளோ சாக்லேட்டுக்கு கொடுத்தீங்க? 5 சாக்லேட்டுக்கு கொடுத்தீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 50-ஐ 5ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5ல் 5 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 1 டைம்ஸ். ரிமைனிங் 0. அப்போ இந்த 0 நீங்கள் கீழே இருக்கிறீங்கன்னா இங்கே 0 வந்துடும். அப்போ 1 சாக்லேட்டோட ரேட் என்ன? 1 சாக்லேட் இஸ் எவ்வளோ? ₹10. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? எப்போவுமே நிறைய பொருளோட நிறைய காஸ்ட் நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஓகேவா? புரியுதாடா? இன்னொரு சம் பார்க்கலாம், இன்னும் தெளிவாக புரியும். இல்லாட்டி இதுவே இன்னொரு டைம் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? 9 டாய் motor car is 972. Find the cost of the one toy motor car. அதாவது 9 காரோட ரேட் கொடுத்துட்டு ஒரு காரோட ரேட் கேட்குறாங்க. அப்போ நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ தானே கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் 9 மோட்டார் கார் என்னது? 972. நமக்கு என்ன தேவை? 1 மோட்டார் காரோட வேல்யூ தேவை. அப்போ காஸ்ட் ஆஃப் 1 மோட்டார் கார் இஸ், நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 972-வை எதால் டிவைட் பண்ணணும்? 9 மோட்டார் காரோட தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 9ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? டிவைட் பண்ணால் என்ன கோஷன்ட் வருதோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சுச்சா? இது நான் உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? ரீட் பண்ணுங்க. 8 clock is ₹2048. Find the cost of 1 clock. நான் ஃபர்ஸ்ட் சம்லே சொன்னேன்னா நிறைய இதோட வேல்யூஸ் கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? டிவைட் பண்ணணும். இதை நீங்கள் மறக்கவே கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கணும். நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 8 clock is 2048. Find the cost of 1 clock. 8ன்றது பெருசு தானே, நிறைய தானே. அப்போ நிறைய பொருளோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2048. நமக்கு என்ன கேட்குறாங்க? ஒரு பொருளோட வேல்யூ கேட்குறாங்க. 1 clockோட காஸ்ட் கேட்குறாங்க. ஸோ டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிவன்ல கொடுத்துருக்கோத எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? என்ன எழுதுவீங்க? 8 clocks cost எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு ₹2048. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? 1 clock காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? 2048 கொடுத்துருக்க நம்பரால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? 2048
எதால டிவைட் பண்ணணும்? 8ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுங்க. 2048 எதால டிவைட் பண்ண போறீங்க? 8ஆல டிவைட் பண்ண போறீங்க. ஓகேவா? அப்ப 2 2ல 8 டிவைட் ஆகாது. அப்ப நெக்ஸ்ட் நம்பரை சேர்த்து நம்ம எடுத்துப்போம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 20. 20ல 8 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? எல்லாரும் டேபிள் சொல்லுங்க. எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 2 டைம்ஸ். 2 into 18 என்ன கிடைக்கும் நமக்கு? 16. 20ல 16 போச்சுன்னா ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும்? 4. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் டேர்ம் கீழே இறக்கிக்கோங்க. அப்ப நமக்கு என்ன இருக்கு? 44. 44ல 8 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 5 டைம்ஸ். 5 into 8 is equal to 40. 5 8s are 40 தானே? 40. அப்ப 44ல 40 போச்சுன்னா ரிமைண்டர் என்ன? சப்ராக்ட் பண்ண வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு? 4. அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 8. ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட என்ன வேல்யூ இருக்கு? 48. அப்ப 48ல 8 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 6 டைம்ஸ். அப்ப 6 into 8 equal to 48. சப்ராக்ட் பண்ணா 0. ஓகே, நமக்கு இப்போ இங்க கோஷன்ட் என்ன கிடைச்சிருக்கு? 256. அப்ப வேல்யூ என்ன? 256. 256ன்றது எதோட வேல்யூ? காஸ்ட் ஆஃப் 1 clock. தட் மீன்ஸ் ஒரு கிளாக்கோட காஸ்ட் என்ன அப்படின்னா 256. புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருக்கா? ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்ன அப்படின்னா, நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா டிவைட் பண்ணணும். இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன்னா அது நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இந்த ஒரு கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எவ்வளோ சம்ஸ் கேட்டாலும் நீங்க போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி டேபிள்ஸ் நீங்க வந்து தரவா இருக்கணும். ஓகேவா? இப்போ வீட்டில் தான் இருக்கீங்க, ஃப்ரீயா இருக்க டைம்ஸ்லாம் டேபிள்ஸ் எடுத்து படிங்க, மறந்துடக்கூடாது. சரியா? புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் சம் போலாமா? தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணியாச்சா? என்ன கொடுத்துருக்காங்க? I bought 40 meters of cloth for rupees 5000. Find the cost of 1 meter cloth. ஓகேவா? ஓகே, என்ன அவன் வாங்கியிருக்காங்க? 40 மீட்டர்ஸோட கிளாத் எவ்வளோ? rupees 5000. என்ன கேட்குறாங்க? ஒரு மீட்டரோட காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் கிளாத். ஓகேவா? நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், அது ஞாபகம் இருக்கா? நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ கேட்குறாங்க. இங்கே என்னது? 40 மீட்டரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? வேல்யூ மீன் காஸ்ட். காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 5000. உனக்கு இங்கே என்ன கேட்குறாங்க? சிங்கிள் ஒன்னோட வேல்யூ என்ன, ஒரு மீட்டர் கிளாத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரே ஒரு பொருளோட வேல்யூ கேட்டா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? டிவைட் பண்ணணும். ஓகேவா?
So cost of 40 meters of cloth என்ன இங்க கொடுத்திருக்காங்க rupees 5000. உனக்கு இங்க என்ன கேக்குறாங்க find the cost of 1 meter of cloth. அப்ப cost of 1 meter of cloth equal to என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் டிவைட் பண்ணணும் எதை கொடுத்த வேல்யூவை கொடுத்துருக்க எவ்வளோ நம்பர் ஆஃப் கொடுத்துருக்காங்களோ அதால டிவைட் பண்ணணும் அப்போ 5000 டிவைடட் பை 40 ஓகேவா புரிஞ்சிருச்சா டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க 5000 எதால டிவைட் பண்ண போறீங்க 40 ஆல ஃபர்ஸ்ட் 5 ஆல 40 டிவைட் ஆகுமா ஆகாது அப்ப அடுத்த நம்பரையும் சேர்த்துப்போம் அடுத்த நம்பரை சேர்த்தா என்ன இருக்கு 50 50ல 40 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும் 1 டைம்ஸ் அப்போ 1 into 40 equal to 40 ஓகேவா இப்போ 50ல 40 சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 10 ஓகே அடுத்து நெக்ஸ்ட் டேர்ம் இருக்கிறீங்க நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு 0 0வை கீழே கொண்டு வந்துடணும் இப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கு 100 ஓகேவா 100ல 40 எத்தனை டைம்ஸ் இருக்கும் 2 டைம்ஸ் அப்போ 2 into 40 2 into 40 என்னது 80 ஓகேவா இப்போ 100ல 80 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 20 நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு 20 அப்போ இங்க உனக்கு என்ன வேல்யூ இருக்கும் 200 200ல 40 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும் வெரி குட் 5 டைம்ஸ் அப்போ 5 into 40 equal to 200 200ல 200 சப்ட்ராக்ட் பண்ணா 0 அப்போ கோஷன்ட் இங்க உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு 125 that is cost of 1 meter of cloth is என்னது 125